ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 10ஆம் அத்தியாயம் கார்கோடேஸ்வர லிங்கம். குறிப்பு: நாகர்கள் தங்கள் தாயால் சபிக்கப்பட்ட போது கார்கோடக நாகம் மகாகாலவனத்திற்கு வந்து இந்த சிவலிங்கத்தை சாந்தப்படுத்தி அதனுடன் இணைந்தது. எனவே இது கார்கோடேஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ மகாதேவர் கூறினார், தேவி பார்வதி 10வது தெய்வம் கார்கோடேஸ்வரர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதன் பார்வை மட்டுமே விஷயங்களின் விளைவை தடுக்கிறது. என் கட்டளையை நீங்கள் அனைவரும் முறையாக நிறைவேற்றாததால் அது ஒரு தீய செயல் என்பதால் ஜனமே ஜெயனின் சத்திரத்தில் யாகத்தில் நெருப்பு உங்கள் அனைவரையும் எரிக்கும் என்ற தாயின் கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் அரவங்கள் சபிக்கப்பட்டன. தங்கள் தாயின் சாபத்தை கேட்டதிலிருந்து அரவங்கள் தொடர்ந்து மரண பயத்தில் இருந்தன. புகழ்பெற்ற பெண்ணே, அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் இடங்களுக்கு சென்றனர். ஆதிசேஷர் இமயமலைக்கு சென்றார். என் அன்பான பெண்ணே, தவம் செய்ய கம்பலா என்ற அரவம் பிரம்மலோகத்திற்கு சென்றது. முன்னணி அரவமான சங்கச்சூடன் மணிபூரத்திற்கு சென்றது. மிகவும் பயந்து போன காளியன் யமுனையின் நீரில் மூழ்கினான். அதேபோல் அந்த அரவங்களின் அரசர்களும் அற்புதமான புன்னகை கொண்ட பெண்ணே, தவம் செய்ய குருக்ஷேத்திரத்திற்கு சென்றனர். பெரும் புகழ் பெற்ற பெண்ணே, திருதராஷ்டிர அரவம் பிரயாகைக்கு சென்றது. என் அன்பான பெண்மணியே, முன்னணி அரவம் யலாபத்ர பிரம்மலோகத்திற்கு சென்றது. அவரை வணங்கிய பிறகு அவர் கேட்டார், பகவானே, நாங்கள் எங்கள் தாயின் மடியில் படுத்து கொண்டிருந்த போது உங்கள் முன்னிலையில் எங்கள் கோபமடைந்த அன்னையால் நாங்கள் சபிக்கப்பட்டோம். சாபத்தின் போது அவர் எப்படி உங்களால் கட்டுப்படுத்தப்படவில்லை? பிரம்மதேவர் கூறினார், தவிர்க்க முடியாத எதிர்காலத்தின் சக்தியால் உங்கள் தாயை நான் தடை செய்யவில்லை. சர்ப்ப சாஸ்திரம் உண்மையில் மன்னர் ஜனமேஜயனால் செய்யப்படும். அன்பானவரே, என் கட்டளைப்படி நீங்கள் மிகுந்த பக்தியுடன் மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். அனைத்து அரவங்களுக்கும் பிராயச்சித்த சடங்குகளை செய்ய விரைவாக செல்லுங்கள். மகா மாயையின் அருகாமையில் உள்ள தேவர்களின் இறைவனை பிராயச்சித்தம் செய்யுங்கள். அங்கு தேவர்களின் இறைவனின் அருளால் நீங்கள் சித்தி அடைவீர்கள். அங்கு சென்ற பின்னர் தேவியே, கார்கோடகன் செறிவுடன் ஈடுபட்டார். மகா மாயையின் முன் நிறுத்தப்பட்டு அவர் இறைவனை சாந்தப்படுத்தினார். புகழ்பெற்ற பெண்மணியே, அவர் மீது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த இறைவன் அவருக்கு ஒரு வரத்தை வழங்கினார். கொடூரமான, மிகவும் விஷமுள்ள மற்றும் பாவம் நிறைந்த அரவங்களை மட்டுமே மரணமும் அழிவும் முந்திக் கொள்ளும். பக்தி உள்ளவர்களை அல்ல. உங்கள் பக்தியில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என்னுடன் ஐக்கியமாகலாம். என் அன்பானவரே, அரவமான கார்கோடகம் இறைவனில் இணைந்தது. மகேஸ்வரர் கார்கோடேஸ்வரர் என்று புகழ் பெற்றார். அவரது பார்வையால் மட்டுமே அனைத்து நோய்களும் நீங்கும். அந்த இறைவனை வணங்கும் ஒரு பக்தியுள்ள மனிதன் தனது குடும்பத்தில் 100 உறுப்பினர்களை மீட்டுக் கொள்வான். அவன் செழிப்பான். நோயாளிகள் நோய்களிலிருந்து விடுபடுவார்கள். துயரங்களின் துயரங்கள் நீங்கும். கார்கோடேஸ்வரரின் அருள் பார்வையால் அவர் உடனடியாக பாவங்களிலிருந்து விடுபடுவார். கார்கோடேஸ்வரரை தொடர்ந்து தரிசிப்பவர்கள் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி இறுதியில் என் நகரத்தில் தங்குவார்கள். 5வது அல்லது 14ஆம் சந்திர நாளிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலோ இறைவனை தரிசிப்பவர்களின் குடும்பத்தை அரவங்கள் ஒருபோதும் துன்புறுத்தாது. துரதிருஷ்டவசமான பெண்கள் கூட நிரந்தர பேரின்பத்தை பெறுவார்கள். கர்ப்பிணி பெண்ணுக்கு ஆரோக்கியமான மகன் கிடைப்பான். அது குடும்பத்தின் அலங்காரம். அனைத்து தீய கிரகங்களும் அழிந்து போகின்றன. அகால மரண பயம் இல்லை. பக்தியுள்ள ஒரு மனிதன் கார்கோடேஸ்வரரை காண்பதன் மூலம் அரிதான பொருள்களையும் மன ரீதியாக விரும்புவதையும் பெறுவான். இவ்வாறு தேவி கார்கோடேஸ்வர தேவரின் பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. சித்தேஸ்வரரின் மகிமையை கேளுங்கள். 10ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.